வினோத் இயக்கத்துல விஜய் நடிப்புல உருவாகி இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் வரும் 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படவில்லை அப்படின்னு படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட கோரியும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நேற்று நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போ பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி என்ன சொல்றாருன்னா, சில காட்சிகளை நீக்கினீங்க அப்படின்னா UA சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய தணிக்கை வாரியம் கூறியதாகவும் அதனை படக்குழு செய்ததாகவுமே குறிப்பிட்டிருக்காரு. அப்படி செஞ்சுமே அதற்கு பின்னாலையும் சர்டிபிகேட் வழங்கப்படலை அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லா நடைமுறைகளையுமே பின்பற்றி இருக்கிறோம், அதே நேரத்துல கண்காணிப்பு அதிகாரியுமே இதுல உறுதி செஞ்சிருக்கக்கூடிய நிலையில யாரோ புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வழங்காமல் இருப்பதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு நீதிபதி வழக்க இன்னைக்கு ஒத்தி வச்சிருந்தாரு. இன்னைக்கு விசாரணைக்கும் வந்திருந்தது. அப்போ நீதிபதி PT ஆஷா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, UA சான்றிதழ் ஒப்புதல் அளித்த குழுவில் இருந்திருக்கிற ஒரு நபர் எப்படி தனி புகார் அளிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதே போல இந்த வழக்குல எல்லாமே இயல்புக்கு மாறாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. UA சான்று அப்படின்னு முடிவு செஞ்சதற்கு பிறகு மறு தணிக்கைக்கு நீங்க ஏன் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்பட்டிருக்கு. இதற்கு தணிக்கை வாரியம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தணிக்கை வாரியம் தரப்புல சொல்லியிருக்காங்க. புதிய தணிக்கை குழு உறுப்பினர்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்க வேண்டி இருக்கிற காரணத்தினால சர்டிபிகேட் வழங்கப்படல அப்படின்னு தணிக்கை வாரியம் தரப்புல வாதம் நீதிமன்றத்துல வைக்கப்பட்டிருக்கு. மேலும் பதில் மனு தாக்கல் செய்யறதற்கு நீதிமன்றம் அனுமதி தந்தாங்க அப்படின்னா எல்லா கேள்விகளுக்குமே முழுமையான பதில் அளிக்க முடியும் அப்படின்னு தணிக்கை வாரியம் தரப்புல ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த புகார்ல என்னுடைய ஆட்சேபனங்கள் பரிசீலிக்கப்படல அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. இந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு நீதிபதி பதிலாக கூறியிருக்காரு. அதற்கு பதிலளித்த தணிக்கை குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு எல்லா அதிகாரமே இருக்கு. திரைப்படத்துல பாதுகாப்பு படையில சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால பாதுகாப்பு படையை சேர்ந்த சில எக்ஸ்பர்ட்ஸினுடைய ஆலோசனைகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு தணிக்கை குழு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு நீதிபதி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தணிக்கை வாரியத்தினுடைய டைம்லைனை தயாரிப்பு நிறுவனம் பின்பற்றிதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத நீதிபதி மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததாக தணிக்கை குழு உறுப்பினர் புகார் அளிப்பது அப்படிங்கிறது வழக்கத்திற்கு மாறான ஒன்று அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதமும் கோர்ட்ல முன்வைக்கப்பட்டுச்சு. சென்சார் போர்டு தன்னுடைய முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் படத்திற்கு சர்டிபிகேட் வழங்கலாம் அப்படின்னு பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க. பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டும்தான் நீங்க அந்த மறு ஆய்வு அப்படிங்கிறத செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களினுடைய முடிவை செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வியும் படக்குழு கோர்ட்ல எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல வழக்கமா இந்த சர்டிபிகேட்டுக்கு விண்ணப்பிச்ச ஒரு வாரத்துல தணிக்கை சான்றிதழ் அப்படிங்கிறது வழங்கப்படும். படம் பார்த்து 5 பேர்ல ஒருத்தர் மட்டும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு படக்குழு தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 500 கோடி நாங்க முதலீடு செஞ்சு படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் கேட்க முடியாதுன்னு தணிக்கை வாரியம் சொல்லியிருக்காங்க. குறிச்ச தேதியில படம் வெளியிடப்படல அப்படின்னா அது ரொம்ப பெரிய இழப்பாக மாறிடும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமும் வாதிட்டு இருக்காங்க. அப்போ வழக்க இன்னொரு நாளுக்கு ஒத்தி வைக்கலாமா அப்படின்னு நீதிபதி ஒரு கொஸ்டினையும் எழுப்பியிருக்காரு. இதற்கு உடனே படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இன்னைக்கே தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு வாதாடி இருக்காங்க. எல்லாத்துடைய அந்த வாதங்களையும் கேட்டுட்டு படம் ரிலீஸ் தேதியான ஜனவரி 9 அன்னைக்கு காலையில தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் இன்றைய வாதத்தின் போது இன்றைய முடிவாக கூறியிருக்காங்க. ஏற்கனவே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும், விஜயனுடைய கடைசி படம் இது அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்த நிலையில படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலையில இந்த விசாரணை நடைபெறும், அதாவது விசாரணைக்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறதுனால குறிப்பிட்ட தேதியில படம் வெளியாகுமா அப்படிங்கிற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது.